இன்டர்வியூ பண்ற சேனல்ஸ் எல்லாம் சிங்கிள் டேக்னு சொல்லி கடைசியில் படத்துலயுமே சிங்கிள் டேக் ஆயிடுச்சு சார். நான் நடிச்ச 5 படங்கள்லயுமே 3 hours ஆகும் 4 hours ஆகும் ஷூட்டிங் சொன்னாங்க. என்னோட சீனை டக்குன்னு நான் போய் நடிச்சு கொடுத்து நான் பேசாம டக்குன்னு வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ஆச்சரியப்பத்தோட பாட்டாங்க சார். அவங்க மட்டும் இல்லை சார், ஹீரோயின்ஸ் நான் ஒரு லேட்டஸ்ட்டாக 5வது படம் நடிச்சேன். ஹீரோயின்ஸ் போய் யாரும் செல்ஃபி எடுக்கல. நான் போனது அவங்களுக்கு அவ்வளோ முகமலர்ச்சி சார். பசங்களாம் அப்படி கவனிக்கிறாங்க சார். ஷூட்டிங் சாப்பாடு இருக்குல்ல, அண்ணே வாங்கண்ணே எல்லாரும் வந்தது உங்களுக்கு மேட்டர் இல்லைண்ணே, உங்களை பார்த்து தானே சந்தோஷம். ஷூட்டிங்ல அப்படி கவனிக்கிறாங்க சார். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்வகுமார் இந்த ஏஸ் பட டைரக்ஷன்லயுமே சார், டைரக்டர் அன்போட கையை கூட்டு போய் அவரோட கேரவன்ல உட்கார வச்சு அவர் என்ன சாப்பிடுவாரோ அதை என்ன சாப்பிட வச்சார் சார். நம்ம ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன் தான் சூப்பரா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்கு. குடும்பத்தோட குழந்தைங்களோட ஓகேங்களா, எல்லாரும் ஃபேமிலியை எந்த ஆபாசம் இல்லாம யார் மனசையும் புண்படுத்தாம ஏசுன்ற திரைப்படம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். மியூசிக்ல பின்னி எரிஞ்சிட்டாங்க சார். செம்மையான மியூசிக் இல்லையா? மியூசிக்ல இருந்து படங்கள்ல இருந்து மலேசியால போய் நிறைய செலவு பண்ணி ஆக்சுவலா படமா பாக்குறப்ப ரொம்ப சார், நான் மட்டும் இல்ல பார்த்த யாருமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். இப்படி ஒரு பெரிய படத்துல விஜய் சேதுபதி செய்யற படத்துல நம்ம வந்து உள்ள நடிச்ச ஸ்கிரீன்ல வெளியில வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார்.